வணக்கம், நான் சுryathangaraj. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனேயுமே ஏதாச்சும் அம்மா செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டே வருவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி நான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து வெள்ளை சாப்பாடு எடுத்துருக்குறேங்க. நான் எடுத்த சாப்பாட்டுக்கு அளவாக வந்து 5 முட்டை தேவைப்பட்டது. அதை நான் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. இதில் வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேங்க. இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து நல்லா ஊற விட போகிறேங்க. நம்ம கலந்து வச்ச சாப்பாடு 10 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டுங்க. அந்த டைமுக்குள்ளே ஆரஞ்சு ஜூஸ் வந்து குழந்தைங்களுக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சாப்பாட்டை தாளிக்கிறதுக்காக வெங்காயம், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை ஒன்றா இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன். கூட கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் வந்து போட்டுக்கிறேங்க. உளுந்தப்பருப்பு கொஞ்சம் கோல்டன் கலராக மாறினதுக்கப்புறம் மற்ற பொருட்களையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுமே இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேங்க. இதில் நமக்கு தேவைப்பட்டால் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் வந்து சேர்க்கலாங்க. நான் இன்றைக்கி சோயா சாஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையும் வந்து சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற சாப்பாடையும் வந்து இதில் சேர்ந்து கலந்துடலாம். இது கலக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக கலந்து விடணுங்க. ஃப்ளேமும் வந்து நல்லா ஹையில் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற்றின வந்து முட்டையெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து மிளகுத்தூள் வந்து தூவி மறுபடியும் ஒருக்க கலந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.